அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம். குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையை எல்லாம் வெற்றியாக்கி தருவானாக. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அர்-ரஅது பாகம் 13 வசனம் 6. மேலும் நபியே, நன்மைக்கு முன்னதாகவே தீமையை கொண்டு வருமாறு இவர்கள் உம்மிடம் அவசரப்படுகின்றனர். இவர்களுக்கு முன்னர் நிச்சயமாக தண்டனை கொடுக்கப்பட்ட முன்மாதிரியானவைகள் நிகழ்ந்தும் இருக்கின்றனர். மேலும் நிச்சயமாக உமது இரட்சகன் மனிதர்களுக்கு அவர்களின் அக்கிரமங்களுக்காக மன்னிப்பையும் உடையவன். அவ்வாறே நிச்சயமாக உமது இரட்சகன் தண்டிப்பதிலும் மிக கடுமையானவன். 7. மேலும் நபியே, நிராகரிப்போர் உம்மை பற்றி இவர் மீது இவருடைய இரட்சகனிடமிருந்து நாம் விரும்புகிறவாறு ஒரு அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகின்றனர். நபியே, நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவரே ஆவீர். மேலும் ஒவ்வொரு சமூகத்தவருக்கும் ஒரு நேர் வழிகாட்டி உண்டு. 8. ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பம் தரிப்பதையும் கர்ப்பப்பையுக்குள் கர்ப்பம் தரித்த பின் குறை சிசுவாக விழுவதன் மூலம் கர்ப்பங்கள் குறைவதையும் கர்ப்பங்கள் தரித்த பின் சிசு 9 மாதம் நிறைவு பெற்று அவை அதிகமாவதையும் அல்லாஹ் நன்கறிவான். ஒவ்வொரு பொருளும் அவனிடம் அவன் ஏற்படுத்திய அளவை கொண்டே இருக்கிறது. 9. இம்மட்டுமா, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அவன் நன்கறிவான். எல்லோரையும் விட அவன் மிக பெரியவன், மிக்க உயர்வுடையவன். 10. உங்களின் கூற்றை மெதுவாக கூறியவரும் அதை உரக்க கூறியவரும் எவர் இரவில் மறைந்து கொள்கின்றாரோ அவரும் பகலில் வெளிப்படையாக நடப்பவரும் இவர்கள் யாவரும் அல்லாஹ்விடம் சமமே. 11. மனிதர்களில் ஒவ்வொருவருக்கும் அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் தொடர்ந்து வரக்கூடிய மலக்குகள் பலர் இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு அவரை பாதுகாக்கின்றார்கள். நிச்சயமாக அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்துக்குரியதையும் அவர்கள் தங்களுக்குரிய அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல், அவனுக்கு கீழ்ப்படிந்து நடத்தல் போன்ற நிலைகளானதை மாற்றிக்கொள்ளாத வரையில் நிச்சயமாக அல்லாஹுவும் அவர்களுக்கு புரிந்த அருளை மாற்றி விடுவதில்லை. மேலும் அல்லாஹ் ஒரு சமூகத்தினருக்கு தீங்கிழைக்க நாடினால் அதனை தடுப்போர் ஒருவரும் இல்லை. அவர்களுக்கு அவனையன்றி உதவி செய்பவரும் இல்லை. 12. அவன் எத்தகையோன் என்றால், உங்களில் பிரயாணம் செய்பவருக்கு பயமாகவும் ஊரில் தங்கியிருப்பவருக்கு ஆதரவாகவும் மின்னலை உங்களுக்கு அவன் காட்டுகிறான். மலையை சுமந்த பலுவான மேகங்களையும் அவனே உருவாக்குகின்றான். 13. இடியும் அவனது புகழை கொண்டு துதிக்கிறது. அவ்வாறே அவனின் பயத்தால் மலக்குகளும் அவனை துதி செய்கின்றனர். அவனே இடிகளையும் அனுப்புகிறான். பின்னர் அவன் நாடியவர்களை அதை கொண்டு அவன் தாக்கி பிடிக்கச் செய்கின்றான். அவர்களோ அல்லாஹ்வை பற்றி உம்மிடம் தர்க்கம் செய்கின்றனர். மேலும் அவர்களை தண்டிக்க நாடினால் அவர்களை நழுவாது பிடிப்பதில் அவன் பலமிக்கவன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களை இந்த விஷயங்களை சொல்லி படிக்கும்போது கேட்கும்போதுமே ரொம்ப பயமாக இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறது, மன்னிப்பையும் உடையவன், தண்டிப்பதில் கடுமையானமும் உடையவன். அல்லாஹ் நம்ம வணங்கும்போது அவன் நம்ம கேட்குறத கண்டிப்பாக கொடுத்தே தீர்வேன்றத சொல்கிறான். அவனுக்கு மாறு செஞ்சால் எவ்வளோ தண்டிப்பேன்றதையும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு வழிபட்டு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவங்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியருள் புரிவானாக. நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் தந்துருள்வானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் தந்துருள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னிச்சதை அல்லாஹ் மாற்றார்கள் கூட ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ் பலஸ்தீன மக்களுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்துறியா அல்லாஹ். பைத்துல் முகத்தஸை எங்களிடம் மீட்டு கொடுத்துறியா அல்லாஹ். முழு பலஸ்தீனத்தையும் எங்களிடம் மீட்டு கொடுத்துறியா அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய உதவியை பலஸ்தீன மக்களுக்கு
கூடவே கூடவே உன்னுடைய உதவி கூடவே இருக்கே அல்லா. அது தக்க சமயத்தில் எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இரு அல்லா. உன் அருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இரு அல்லா. அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்திரு அல்லா. அநியாயக்கார சமூகத்தாரின் சோதனையிலிருந்து எங்களை பாதுகாத்திரு அல்லா. உன் அருளை கொண்டு எங்களை வெற்றி பெற செய்ய அல்லா. இந்த சிறிது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.